ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெண்ணாக மாறினா இஎம்ஐ யார் உங்கள் ஒப்பனா கட்டுவான் அப்படின்னு சொல்லி பழைய பன்னீர் செல்வமாக மாறிய அந்த அக்கா யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அக்கா என்னும் பெயருக்கே அசிங்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் தன்னுடைய பழைய மோசமான வாழ்க்கையை விடுத்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறதா ஓவராக பில்டப்பெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கான காரணம் திடீர்னு அப்படி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியாலிட்டி ஷோவில் அந்த தன்னுடைய கிளாமரன் மூலமாக தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பே அந்த ரியாலிட்டி ஷோவில் கிடச்சிது இல்லையா? ஸோ அதனால் மறுபடியும் பழைய பன்னீர்செல்வமாகவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கிடைத்த புகழையை வைத்து அந்த ரியாலிட்டி ஷோ புகழையை வைத்து மேலும் அந்த தொழிலை டீப்பாக செய்து இன்னும் அதிகமாக ரெட்டிப்பு காசு பார்க்கலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்றத மட்டுமே குறிக்கோளாக வச்சிட்ருக்காரு அப்படின்ற ஒரு கிசு வந்திருக்குது இந்த பலூன் அக்காவோட மேலே. வெளி மாநிலிருந்து வேலைக்கு வரக்கூடிய பெண்கள், படிக்க வரக்கூடிய பெண்கள் பலரும் அதிகப்படியான பண தேவை, இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் காசை ஏகத்துக்கும் செலவு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால் தவறான ஷார்ட்கட் முறைகளில் போய் வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கிசு இருக்குது இல்லையா? ஸோ கடுமையாக உழைத்து கண்ணியமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 5,000 10,000 இல்லைன்னா 30,000 அவ்வளோதான் காசு இன்னும் கொடுக்கப்படுது சம்பளமாக. ஸோ அதே பெண்கள் தப்பான வேலையை பார்க்கக்கூடிய ஸ்டார்ட் பண்ணால் தப்பான வேலைனா சில பல திரைமறை வேலைகள், இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் மூலமாக தன்னுடைய ஆடைகளை குறைச்சி காட்டக்கூடிய அந்த மாதிரி வேலைகள் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நாளைக்கே 5,000 10,000 அப்படின்னு சொல்லி காசு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு இளைஞர்கள் முதல் பல்லு போன கிழவன்கள் வரை கியூ கட்டி நின்று காசை அப்படி வாரி இறைக்கிறாங்க. ஏன் இந்த பலூன் அக்கான்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கே கிட்டத்தட்ட 3,000 2,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் 400 ரூபா 350 ரூபா கட்டி தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு மட்டுமே இந்த பலூன் அக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் நான் பார்க்கும்போது 20 லட்சத்துக்கு 15 18 லட்சம் சம்பாதிச்சாங்க ஒரு மாதத்துக்கு. ஸோ அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்சர் மூலமாக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் மூலம் இவ்வளோ காசு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டினதே இந்த பலூன் அக்கா தான். ஸோ என்ன தான் காசு பணம் அதிகமாக சம்பாதிச்சாலும் பேர் கெட்டு போனது தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அதை ஜீர்ணித்து கொள்ளவே முடியல. பேரை மாற்றலாம், எப்படியாவது அதை மாற்றினோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃப்ளூயன்சர் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தாலும் அவரால் தான் சம்பாதித்த அந்த கெட்ட பெயரை கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சு கூட நகர்த்தவே முடியலையா, மாற்றவே முடியலையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய நார்மல் வாழ்க்கைக்கு போயிருக்காங்க. காசு சுத்தமாக முன்னாடி இருந்த மாதிரி காசு பார்த்தாங்களே, அதனால் கையாரிக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி காசு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. இப்படி திடீர்னு திருந்திட்டால் யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு அந்த அக்கா பெயருக்கு கிடைத்த புகழை வச்சு அந்த இன்ஃப்ளூயன்சர் தற்போது தன்னுடைய கடன் சுமையை குறைக்க மறுபடியும் பழைய பன்னீர்செல்வமாக மாறியிருக்காரு. மேலும் இப்போ இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, அந்த ரியாலிட்டி ஷோ மூலமாக போய் ஆல் இண்டியா லெவலில் ஃபேமஸ் ஆனதால் தன்னுடைய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டை கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு அதிகமாக காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேலையை பார்த்துருக்கிறாரு. இதனால் அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் ஆட்கள் மட்டும் இல்லாமல் அதில் போடக்கூடிய கிளாமர் கண்டென்ட்டும் அதிகமாக ஏறப்போகுது. இந்த பலூன் அக்கா அரோரா அக்காவுடைய கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு கியூ கட்டி நிற்க போகிறாங்க அப்படின்ற செய்தி தான் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் என்னுடைய இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த பலூன் அக்காவுடைய உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கய்யா.